ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் ஒரு யூசர் இன்புட்டை எப்படி செய்கிறோன்னு சொல்லி இதற்காக பயன்படுத்தப்படுறது ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் மூலமாக ஒரு யூசர் வந்து இன்புட்டை பண்ணி அது வேரியபிளுக்குள்ளே பாஸ் பண்ணப்பட்டு கல்குலேஷன்ஸ் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். வழமை போலவே நான் ஒரு கிளாஸும் ஒரு மெயின் மெத்தட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்கேனரை வந்து எங்களோட ப்ரோக்ராமுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எடுப்போம். அதுக்காக இந்த கிளாஸுக்கு மேலே இம்போர்ட் java.util.scanner செமிகோலன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கேனர் வந்து எங்களோட ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கேனர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸ்கேனர் A1, ஸ்கேனருக்கு பேர் வச்சுக்க A1 சொல்லி நியூ ஸ்கேனர் சிஸ்டம் இன் செமிகோலன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று இதில் பிரிண்ட் பண்ணுவோம். system.out.printlnல enter your நம்பர்ன்னு கொடுப்போமே. நம்பரைத்தான் நாங்கள் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு செமிகோலன் போடுறோம். இப்போ வேரியபிள் ஒன்று பண்ணுவோம். இன் டைப்பில் எக்ஸ் இந்த வேரியபிள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், இப்போ இந்த எக்ஸுக்கு உள்ள இந்த A1 என்ற அந்த ஸ்கேனர் கூடாக நெக்ஸ்ட் இன்ட் அந்த நம்பரை வாங்கி எடுக்க போகிறோம். இப்போ இந்த A1 என்ற ஸ்கேனர் ஊடாக ஒரு நம்பரை யூசர்கிட்டேருந்து வாங்கி எக்ஸுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், system.out.printlnல அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுவோம். your number is x. செமிகோலன் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து your number is x ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போம். java c shan.java கோடிங்கில் எந்த விதமான எரரும் இல்லை. ஜாவா ஷான் என்டர் யுவர் நம்பர் நான் 10 என்று கொடுக்கேன். பிரிண்டில் யுவர் நம்பர் இஸ் 10 என்று வருது. அப்போ எங்களோட கோடிங் வந்து ஒர்க் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.